அது வந்து ஃபிஸ்டுலா. சரிங்களா? இது மல இது இந்த பைல்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, அந்த வெயின் வந்து டைலேட் ஆயி, அது வந்து கட்டி மாரி வந்து நமக்கு வந்து உருவாகுறது தான் வந்து பைல்ஸ். ஸோ நெறைய பேருக்கு வந்து நெறைய பிரச்சனை இருக்கும். சில பேர் வந்து ஃபிஸ்டுலாவையும் வந்து பைல்ஸ் வந்து தப்பா நெனச்சுப்பாங்க. சில டைம்ல வந்து அங்க சுத்தி இருக்கிற கட்டி ஆப்சஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பைல்ஸ்ன்னு வந்து தப்பா இது பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து ஏதோ ஒண்ணு ராங் டயக்னோசிஸ் பண்ணிட்டு, நெறைய வந்து உணவு பொருட்கள வந்து அ இந்த YouTubeலலாம் இப்ப நெறைய பார்க்குறோம் இல்லைங்களா? அத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அவங்களுக்கு இருக்க சைஸ் வந்து பெருசாகும். இல்ல ஃபிஸ்டுலா அப்படின்றது வந்து அது கொஞ்சம் நல்லா டெப்த்தா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தான் அவங்களே வந்து அதுக்கப்புறம் மருத்துவர் வருவாங்க. இந்த மாரி நெறைய பேர நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா, கொஞ்சம் சொல்றதுக்கு சங்கோச்சப்படுவாங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கரெக்ட்டான டாக்டருங்கள வந்து போய் பார்க்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏதோ இன்ஃபெக்ஷனு ஏதோ கட்டி அப்படின்றத வந்து இது பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா ராங் டெஸ்ட் ஃபிஸ்டுலாவ வந்து பைல்ஸ்ன்னு இது பண்ணிப்பாங்க. இல்ல பைல்ஸ் வந்து ஃபிஸ்டுலா இந்த மாரி ஆப்சஸ் இந்த மாரியான நெறைய டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணிப்பாங்க. இதுல இப்ப இந்த ஃபிஸ்டுலா அதாவது வந்து இத நம்ம இது பண்ணணும். ஃபிஸ்டுலாவா, பைல்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது பைல்ஸ்லயே எந்த பகுதிகள்ல இந்த ரெக்டல் வெயின் வந்து டைலேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில நேரம் உள் பகுதியில இருக்கிறது வந்து நமக்கு அங்க இருக்கிற வெயின் வந்து டைலேட் ஆகும். அப்ப அங்க உள்ள இருக்கிற அந்த பகுதி டைலேட் ஆச்சுன்னா, அது வந்து உள்ளருந்து குரோத் வந்து குடுக்கும். சில பகுதி வந்து எக்ஸ்டர்னலா வந்து இருக்கும். சரிங்களா? எக்ஸ்டர்னலாவும் சில நேரத்தில வந்து அந்த வெயின் வந்து இதாகும். அதனால தான் வந்து ஒரே நேரத்தில வந்து 2, 3 கட்டி கூட வர்றது. எந்த பகுதிகள்லேருந்து அந்த வெயின் வந்து டைலேட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. அது அவங்களோட உடல்நிலைய பொறுத்தது, அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ பொறுத்து அது வந்து உருவாகுது. தொடர்ந்து அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அ தொடர்ந்து அந்த மலச்சிக்கல் தொடர அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபோர்ஸ்ஃபுல் டிஃபிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கி உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்ப தன்ன தானே பெருசா இதாகும். உள்ள இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல என்ன ஆகாது, அது அது உள்ளருந்து அப்படியே வந்து பிதுங்கி வெளியில தொங்க ஆரம்பிக்கும்.